இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி என்பது துன்பம் வலி இல்லாமல் இருப்பது என்று நினைப்பது தவறானதாகும். ஒரு மனிதனுக்கு துன்பமும் வலியும் இல்லை என்றால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் என்பது பொருள் அல்ல. மாறாக மகிழ்ச்சி என்பது வலிகளுக்கும் துன்பங்களுக்கும் நடுவிலே கடவுள் இருக்கின்ற பொழுது கிடைப்பதுதான் என்பதை திருத்துதர்கள் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எடுத்து காட்ட இருக்கின்றார்கள். இறை மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் துன்பத்தில் இருந்தாலும் வலியில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எனவே மகிழ்ச்சி என்பது துன்பம் இல்லாமல் இருப்பது அல்ல, மாறாக மகிழ்ச்சி என்பது கடவுள் கொடுப்பது, கடவுள் அவர்களோடு இருப்பது என்பது ஆகும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். திருத்துதர்கள் பவுல், சீலா இவர்களை அடித்து உதைத்து கடைசியிலே உட்சிறையிலே தள்ளி வைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கால்களையும் கட்டி வைக்கின்றார்கள். ஏன் இவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்றால், ஏன் அடித்தார்கள், ஏன் இந்த தண்டனை என்றால், பவுலும் சீலாவும் தொழுகை கூடத்திற்கு ஜெபிப்பதற்காக செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற வழியிலேயே தீ ஆவி பிடித்த பெண் ஒருவர் குறி சொல்லி கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு அடிமை பெண். அவர் இவ்வாறு குறி சொல்வதால் கிடைக்கின்ற வருவாயை அந்த அடிமை பெண்ணுடைய தலைவர்கள் அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இந்த அடிமை பெண் குறி சொல்லி கொண்டே இருந்தார். இதை பார்த்த பவுல் உடனே அந்த பெண்ணிடத்தில் இருந்த தீய ஆவியை விரட்டுகின்றார். அந்த தீய ஆவியானது அந்த பெண்ணை விட்டு அகன்றதும் அந்த பெண்ணிற்கு குறி சொல்லுகின்ற அந்த ஆற்றல் போய்விடுகின்றது. உடனே அந்த அடிமை பெண்ணினுடைய தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பவுல் மீதும் சீலாவின் மீதும் கோபம் கொண்டு அவர்களை அடித்து சிறையிலே தள்ள மக்களை அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் பவுலும் சீலாவும் அடிபட்டு இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் சிறையில் இருந்த அவர்கள் அழுது கொண்டிருக்கவில்லை, அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. புலம்பல் பாடலை அவர்கள் பாடவில்லை, மாறாக அவர்கள் பாடியது நன்றி பாடல், புகழ் பாடலை அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். சீலாவும் பவுலும் இரவிலே, நள்ளிரவிலே, எப்பொழுதுமே ஓலமும் அழுகையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே, இரத்தமும் வலியும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே பவுலும் சீலாவும் புகழ்பாக்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இருட்டு அறையானது, அந்த இருட்டு அறையில் எப்படியெல்லாம் இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். சாதாரண சிறை அல்ல, மாறாக உட்சிறை, இருட்டு அறை. ஏற்கனவே கைதிகள் அங்கே போடப்பட்டு அந்த இரத்த வாசனையானது அடித்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல யார் உள்ளே சென்றாலும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருப்பார்கள். இதை மற்ற கைதிகள் எல்லோரும் அந்த அழுவதையும் புலம்புவதையும் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுக்கு விசித்திரமான ஒன்றை பார்க்கின்றார்கள். அங்கே அழுகையும் நிகழவில்லை, புலம்பலும் நிகழவில்லை, மாறாக கடவுளுக்கு அவர்கள் புகழ்பாக்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகின்றது? நில அதிர்வு போன்று, நிலநடுக்கம் போன்றது அங்கே இறைவனுடைய ஆசீர்வாதம் இறங்குகின்றது. அந்த இடத்திலே இறைவனுடைய ஆசீர்வாதம் வந்த உடனேயே அங்கு இருக்கின்ற சிறை அனைத்து கதவுகளும் திறக்கின்றன, எல்லாருடைய விலங்குகளும் கட்டவிழ்க்கப்படுகின்றன. அங்கிருந்த எல்லா சிறை கைதிகளுடைய விலங்குகளும் கட்டவிழ்க்கப்படுகின்றன. ஆனால் மற்றும் ஒரு விசித்திரமானது நிகழ்வு ஒன்று நிகழ்கின்றது. பவுலும் சீலாவும் சிறை விட்டு வெளியே செல்லவில்லை. அவர்கள் மட்டும் செல்லாமல் இருக்கவில்லை, மாறாக அங்கிருந்த எந்த ஒரு சிறை கைதியுமே தப்பித்து ஓடவில்லை. அதன் பிறகு அந்த சிறை கதவுகள் திறந்திருப்பதை பார்க்கின்ற அந்த சிறை காவலர் என்ன செய்கின்றார்? தனது உயிரை மாய்த்து கொள்ள முற்படுகின்றார். காரணம், யாரேனும் ஒரு சிறை கைதியாவது அங்கிருந்து தப்பித்து சென்றிருந்தால் இந்த மனிதனுக்கு, சிறை காவலருக்கு மரண தண்டனை கிடைத்திருக்கும், கொடூரமான மரண தண்டனை கிடைத்திருக்கும். எனவேதான் மற்றவர்களுக்கு முன்னால் அசிங்கப்பட்டு இறப்பதை விட தானே தன்னை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவிற்கு வருகின்றார். ஆனால் பவுலடியார் அவரை காப்பாற்றுகின்றார். ஒரே இரவிலே எத்தனை மாற்றங்கள் என்று பாருங்கள். ஒரே இரவிலே எத்தனை மாற்றங்கள். உட்சிறையிலே இருளிலே அடைக்கப்பட்டிருந்த பவுலையும் சீலாவையும் வெளிச்சத்திற்கு, உணவு அறைக்கு அந்த சிறை காவலர் அழைத்து செல்லுகின்றார். எந்த கைகளால் அவர்களுடைய கால்களை பிடித்து தொழுமரத்தில் கட்டினாரோ அதே கைகளால் அவர்களுடைய புண்களுக்கு மருந்தையும் அவர்களுடைய புண்களை கழுவி சுத்தம் செய்கின்றார்.
எந்த நேரத்திலே அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை இருட்டறையில் ஒதுக்குப்புறமாக தள்ளி வைத்தார்களோ அவர்களையே அழைத்து வெளியே சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்றார்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் வருகின்ற பொழுது எல்லாம் ஒரே நேரத்திலே மாறிவிடும். ஒரு இரவு கூட தேவைப்படாது என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்விலும் பல நேரத்திலே நாம் செய்கின்ற நல்ல செயல்களுக்காக துன்புறுத்தப்படுவோம். ஆனால் யாராலும் நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ளவே முடியாது. துன்பத்திலும் வலியிலும் மகிழ்ச்சி இல்லை. துன்பமும் வலியும் இருந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும் என்ற கருத்தும் தவறானது. மாறாக மகிழ்ச்சியை கொடுப்பவர் கடவுள். துன்பம் இருந்தாலும் வலி இருந்தாலும் அந்த இடத்திலே கடவுள் இருக்கின்றார் என்றால் மகிழ்ச்சியை கொடுப்பார். நம்முடைய வாழ்விலும் எதையும் மாற்ற முடியாமல் என்பது கிடையவே கிடையாது. ஒரே இரவிலே இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்த பொழுது இறைவன் அவர்களோடு இருந்ததால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் நிகழ்ந்தது. நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்றால் நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையிலுமே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், புகழ்பாக்கல் பாட வேண்டும். புனித பவுலடியாரும் சீலாவும் நன்மை நிகழ்ந்த பிறகு அவர்கள் புகழ்பாக்கலோ நன்றி பாக்கலோ பாடவில்லை. மாறாக அது நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் நன்றி பாக்கலையும் புகழ்பாக்கலையும் பாடினார்கள். அதே போன்று நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது வலிகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமென்.